டேய், சவுண்டை கம்மி பண்ணுடா, காது கிழியுது அப்படின்னு நீங்கள் பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக காது கிழிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இயர் ட்ரம் ரப்சர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இயர் ட்ரம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு சவுண்ட் இருக்கா? இவ்வளவு ஹை டெசிபிள் சவுண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு சவுண்ட் டெசிபிள் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதோட ஆன்சர் எஸ். 130 டெசிபிளுக்கு மேலே இருக்கிற சவுண்ட் நம்மளோட இயர் ட்ரம்மை ரப்சர் பண்ணக்கூடும். டிம்பேனிக் மெம்பரேன், இதுதான் இயர் ட்ரமோட சயின்டிஃபிக் நேம். ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமாவில் நடந்த நியூக்ளியர் அட்டாக்ல சவுண்டு 200 டெசிபிள் வரைக்கும் ரீச் ஆச்சு. இட் மீன்ஸ் தீயால் கருகி சாகிறதுக்கு முன்னாடியே பல பேர் கேட்கும் திறனை இழந்துட்டாங்க. அதாவது பாம் விழுந்து தீ பரவுவதற்கு முன்னாடியே அதோட பலத்த சவுண்டால் மக்கள் செவிடாயிட்டாங்க. ஸோ காது கிழியும்னு நாம் சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ஒன்று தான்.